துலாம் ராசிக்காரர்களே, எனக்கு அற்புதமான முறையில் ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றியுடன் வணக்கங்கள். துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் மட்டுமல்லாது எல்லோரும் 2024ஆம் ஆண்டு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட பலன்களை பெறாமல் இருக்க முடியாது. 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எதுவெல்லாம் அமையப்போகிறது என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 8இல் மறைந்து அஷ்டம குருவாக இருப்பார். ராசியின் அதிபதியான சுக்கிரனின் மற்றொரு ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார். இது அஷ்டமஸ்தானம் என்பதால் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் சங்கரிக்கிறார். அச்சமின்றி அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி இருக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. குருபகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் சனிபகவான் நிறைந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான இடத்தில் இருப்பதால் பல்வேறு விதமான சிரமங்கள் விலகி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது. என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு ராகு பகவான் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது. ராகு 6இலிருப்பது அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது. ஞானகாரகன் மோட்சகாரகன் கெட்டிக்காரகிரகமான கேது பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான விரயத்தில் இருப்பதால் பல்வேறு விதமான விரய செலவுகள் அதிகரிக்கும். என்றாலும் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மை அளிக்கக்கூடிய ஆண்டாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக உண்டு என்ற விதத்தில் 2024ஆம் ஆண்டு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது இந்த வருடத்தில் சூரியன் சுக்கிரன் சந்திரன் குரு புதன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சனி பகவானும் இந்த வருடத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். ராகுகேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நமக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் நிறைந்த எவைகள் என்று பார்க்கின்றபோது உதாரணத்திற்கு ஒருவர் தவறு செய்யும்போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய தங்கத்தையோ பணத்தையோ பொருளையோ எடுக்கும்போது மற்றவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் சிரமப்படுவார். பார்த்தவர்கள் ஏதேனும் விசாரித்தால் மேலும் மேலும் அவமானப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் அதிகரிக்கும். ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் எவரும் பார்க்கவில்லை என்ற சந்தோஷம் கிடைக்கும். அந்த நபரின் பார்வையில் மனதில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் நினைப்பார். இதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையால் சில சமயங்களில் துன்பமும் சில நேரங்களில் அபரிவிதமான இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அவ்வாறான வாய்ப்புகளில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக இருக்கிறது என்று நினைத்தால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்கும். அதாவது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மேல் அதிகாரிகள் தவறு நடக்காமலிருக்க பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை உணர்ந்தால் அவர்கள் அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியாது. ஆனால் நாம் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறையும். அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை தவிர்க்க முடியாது. எனவே நல்லதே நடக்கும் என்று எண்ணினால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதே சமயத்தில் கிரக நிலைகளும் நாம் சிரமத்தில் விழும்போது நமக்கு கைகொடுத்து தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும். ஆனால் ஒரு குழந்தை வழுக்கி விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்துவிடலாம். ஆனால் சற்று தூரமாக இருந்தால் அந்த குழந்தை விழுவதை தடுக்க முடியாது. அதேபோன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் அமைந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். எல்லாவிதமான கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான துன்பத்தை ஆட்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆக நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் எதையும் சிந்தித்து திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற உறுதியான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு மேஷம் ராசியிலிருந்து விலகி குருபகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குரு நுழைகிறார். இருந்தாலும் கோள்சார விதியின் அடிப்படையிலும் குருபகவானின் சஞ்சார அமைப்புகளாலும் சில சமயங்களில் அபரிவிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனெனில் குரு நீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும்.
ஆனால் பகை மனையில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை குருபகவான் அள்ளித்தருவார். மேலும் குருபகவானின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கன்னி ஆகிய ராசிகளுக்கு கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர விதி. குரு பார்வை மிகப்பெரிய அளவில் பல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கப்போகிறது. அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக செயல்படக்கூடிய சனிபகவான் இந்த வருடம் முழுவதும் ஆட்சிபலம் பெற்று வலிமையாக கும்பம் மனையில் பயணிக்கிறார். சனி வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பயணிப்பார். சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக அமைகிறது. எனவே சனியின் நிலையால் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகுபகவான் தன்னுடைய சமகிரகமான குருவின் ஆட்சி மனையிலும் கேது தன்னுடைய சமகிரகமான புதனின் ஆட்சி மனையான கன்னிராசியிலும் பயணிக்கிறார்கள். ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிகவலிமை வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் ராகுகேதுகளால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமைகிறது. செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் மிதுனம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் கடகம் ஆகிய ராசிகளில் வருடம் முழுவதும் மாறி மாறி பயணிப்பார்கள். இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை அனைத்தும் விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகங்களான புதன் சந்திரன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகள் 1லிருந்து 12ஆம் வீடு வரை மாற்றங்கள் அடைந்து அனைத்து ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் சற்று சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. எனவே தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் பன்மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த 2024ஆம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. இந்த வருடத்தில் இந்த மாதிரியாக கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்பம் எப்படி அமைகிறது என்று ஆராயும்போது துலாம் ராசிக்காரர்களின் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல்வேறு விதமான சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த வருடம் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறது என்பதை தெளிவாக கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன. கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வருமானத்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. முன்கோபத்தை அடக்கி அனைத்து விதமான பணிகளை சிந்தித்து திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. ஒரு வேலையை பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்தாலும் கூட அவற்றை செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஆண்டாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. உல்லாச சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்கப்படுகிறது. வேலை ரீதியாக உங்களது அதீத விசுவாசம் உங்களுடைய வேலைக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையும் சலுகையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த வருடம் உருவாக்கி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்பவர்களை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நவகிரகங்களின் பார்வையிலிருந்து அவர்களாலும் தப்பிக்க முடியாது. எனவே நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஆண்டாக மாறும். தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5ஆமிடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் அச்சமின்றி எல்லா வேலைகளையும் செய்யலாம். செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி கிடைக்கப் போகிறது. உங்களுடைய சிந்தனைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிப்பதற்கான யோகமும் இந்த ஆண்டில் கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியாக பல்வேறு விதமான தோஷங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. அரசியல் துறை ரீதியாக நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. தேர்தல் வெற்றிகள் மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய இனிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என செயல்படக்கூடிய உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது. விவசாயம் சார்ந்த துறைகளில் பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்களை செய்து முடிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். படித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வி ரீதியாக எந்தவிதமான தடைகளும் இல்லை. பெண்மணிகளுக்கு நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. அஷ்டமத்தில் குரு மறைந்தாலும் கூட இந்த வருடத்தில் நிறைந்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான சங்கடங்கள் நீங்குவதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது.
நிம்மதியான தூக்கம் எப்போது வரும் என்றால் எந்தவிதமான சிரமமும் இல்லை என்றால் தான் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். அது போன்று நிம்மதியான நித்திரை கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக அமையப்போகிறது. மேலும் இந்த வருடத்தை மிகச்சிறந்த வருடமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த இனிமையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் கிடைக்கும்.